கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரமானது உங்கள் வாழ்க்கைக்கு வேதத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை கற்றறிந்து ஜெபிக்கக்கூடிய பெரிய கிருபையை உருவாக்கிவிடும். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கு பார்க்கிறோம், தேவனுடைய மனிதனாகிய யோசபாத் அந்த யுத்த களத்திலே யுத்த வீரர்களுக்கு முன்பாக பாடி துதிக்கின்ற மக்களை முன்னாக நிறுத்தினார். ஒருவேளை இது அநேகருக்கு வேடிக்கையாக இருந்திருக்கலாம், பரிகாசம் கூட பண்ணியிருக்கலாம். இது என்ன போய் பேட்டில் ஃபீல்டில் போய் இந்த பாடகர் குழுவினரை போய் நிறுத்துகிறாங்களே பாவம் அப்படின்னு கூட பரிதாபப்பட்டு இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. தேவனுடைய வாக்குறுதியை பெற்ற மனிதன். நீங்கள் திடமானதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்கிற வாசகத்தை பெற்ற ஒரு மனிதன். அவை அவனுடைய உள்ளத்திலே சோர்வில்லை, உற்சாகம் இருந்தது. இவ்வளவு பெரிதான மக்கள், அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை ஜாதியர் எல்லாரும் யுத்தம் பண்ண வந்துட்டார்களே, ஏகோபித்து வந்து விட்டார்களே என்று கலங்கின நிலைமை. அவன் செய்த முதலாவது காரியம், தன்னுடைய தேசத்தில் இருந்த மக்களை தேடும்படியாக கூடி வரச் செய்தான். 20ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 3ஆம் வாக்கியத்திலே ஒருமுகப்பட்டு வந்தார்கள். அவர்கள் ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருமுகப்பட்டு நாம் காரியங்களை செய்ய, நம் குறைகள் தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும். ஒருமுகமானது மிக முக்கியமானது. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தை நோக்கும் பொழுது அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லி அங்கு 19, 20 வாக்கியங்களிலே பார்க்கிறோம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இங்கே பார்க்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடத்திலே உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே ஒரு மனதோடு ஜெபிக்கிற கணவன் மனைவி கிடையாது. அவர்களுக்குள்ளாய் வித்தியாசம். என்னுடைய ஆவிக்கு அவருடைய ஆவிக்கு வித்தியாசம் உண்டுங்க, அவருடைய ஆவி எனக்கு ஒத்து வராது என்று சொல்லுகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஒரு மனதோடு ஜெபிக்கிற உள்ளம். எந்தெந்த இடங்களிலெல்லாம், எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் ஒரு மனதோடு ஜெபிக்கிறார்களோ அந்தந்த குடும்பங்களிலெல்லாம் கர்த்தரின் மகிமையை, வல்லமையின் செயலை காண முடியும். அநேக நேரங்களிலே சில குடும்பங்களுக்கு நான் ஆலோசனை சொல்வதுதான், ஒரு மனதோடு ஜெபியுங்கள், கர்த்தர் எல்லா பிரச்சனையும் மாற்றுவார். அவரை ஒருமுகத்தோடு நீங்கள் தேடும் பொழுது
அவரை நாடும் பொழுது அவர் அதிசயம் செய்வார் என்று சொல்லி ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். அநேக நேரங்களிலே இதை சாட்சியாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முகத்தோடு தேடினோம், என் மகளுக்கு திருமண காரியம் கூடி வந்தது, என் மகனுக்கு வேலை கிடைத்தது என்று அநேகர் சாட்சி கூறியிருக்கிறார்கள். அவ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்களிலே வெற்றி பெற வேண்டும், சத்துரு நொறுக்கப்பட வேண்டுமானால் நாம் ஒரு மனதோடு அவர் சமூகத்தை தேட வேண்டும். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனதோடு கூடின இடத்தில்தான் கர்த்தருடைய ஆவியினும் அக்னியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அந்த ஒரு மனதோடு தேவ சமூகத்தை நோக்கினபடினாலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார், அதிசயமான காரியத்தை நடப்பித்தார். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அது முதல் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமையாய் சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பித்ததை பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் பிறவி சப்பானியை அங்கு பேதுரும் யோவானும் எழுப்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இந்த ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிற, ஒரு மனதோடு கூடி அவர் சமூகத்தை நாடுகிற மக்களாய் மாறும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிகுதியானது. இன்னுமா வேதத்தை பார்க்கும்போது சங்கீதம் 34ஆம் சங்கீதத்திலே அவர் நாமத்தை உயர்த்துவோம். எப்படி உயர்த்துவோம்? நாம் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் வாசிப்போம். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருமித்து நாம் உயர்த்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஒருவர் எனக்கு கூட்டம் நடத்த போகிறேன் என்று நோட்டீஸ் அடிச்சு அந்த ஊர்ல விநியோகம் பண்ணின உடனே அடுத்த சபையார் உடனே நோட்டீஸ் அடித்து அதே தேதியிலே அதே நேரத்திலே வேறொரு ஊழியரை வைத்து கூட்டம் நடத்துவதை பார்க்கிறோம். ஒரு மனதில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு மனதில்லாத சபைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம் ஒரு மனதோடு கூடி அப்படி நாமத்தை உயர்த்த வேண்டும். அநேக நேரங்களிலே சில நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பகுதி ஊழியத்தின் போது சிலராயிருந்து ஒரு சகோதரி இருந்த தீங்கி நாவி போக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த பெண்ணில் இருந்த தீங்கி நாவி கேலியும் கிண்டலுமாய் பேசினது. எல்லாருக்குள்ளாயும் ஒரு மனதில்லை, உற்சாகமும் இல்லை. அப்பொழுது இரவு சாப்பிடுகிற நேரம் நான் இவ்விதமாய் ஒரு ஆலோசனை சொன்னேன். நீங்கள் எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துருங்களேன் அப்படி என்று சொல்லி வேறொரு தேவ மனிதரோடு இணைந்து ஜெபிப்பதற்கு நான் ஒரு காரியத்தை சொன்னேன். அவர்கள் எல்லாரும் சாப்பிட சென்று விட்டார்கள். சில மணி நேரம் ஜெபித்தும் விடுதலை இல்லாத மகள் அங்கு பாடுபட்டு கொண்டிருந்தாள். ஆனால் சென்ற பின்பு நாங்கள் இருவருமாக ஒரு மனதோடு ஜெபித்தோம். உடனடியாக அந்த மகளில் இருந்த தீங்கி நாவி வெளியேறியது. அவர் வந்து பார்க்கும்போதோ வெளியே போயிடுச்சா என்று கேட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருப்பது ஒரு மனதில்லாத ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு யோசபாத்தை போல ஒரு முகத்தோடு தேடும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு வெற்றியை தருவார்.
சத்துருக்கள் அழிந்து போவார்கள். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் என்றும் ஏறெடுத்து கொண்டிருப்போம். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, அன்று யோசபாத்துடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை தந்து சத்துருக்கள் அழிந்து ஒழிந்து போக நீர் உதவி செய்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களது வாழ்க்கையிலும் கர்த்தாவே, சத்துருவை மேற்கொள்வதற்குரிய உணர்வுள்ள வாஞ்சியுள்ள இறுதி தந்து ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிற கிருபையை பெற்று வெற்றி கொள்ள உதவி செய்யுங்க தாவே. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும், மகிழ்ச்சி உண்டாக செய்யும், நன்மை பெருக செய்யுங்க தாவே. யோசபாத்தை போல நாங்கள் ஒருமுகப்பட்டவர்களாய் கூடி தேவ மகிமையை காண உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.